ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கல்யாண கனவு இன்று இரவு அல்லது நாளை காலை கண்டிப்பாக வந்துவிடும். சரி ஏந்தி, என்ன ஒரு சத்தம் தானே கட்டுச்சு, அதுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டா? பயப்படுறவெல்லாம் கிடையாது. ஓ, பயம்லாம் இல்ல. எனக்கு என்ன பயம்? நீ தான் தைரியமா நாளாச்ச உங்க இடத்துல போய் உட்காரது. அது தடுமாறி விழுந்துட்டேன், முட்டு போச்சு, எண்ணிக்க முடியல. நான் இப்ப எந்திரிச்சிருவேன். சரி, நான் வேணா எழுப்பி விடுறேன் இரு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எந்திரிச்சிருவேன். இப்படி போய் அசிங்கப்பட்டுட்டேன். என்ன கூத்து நடக்கணும் பாக்கணும். தெரியலையா? என்ன சத்தம்? எனக்கு ஒண்ணும் கேட்கலையா? என்ன சொல்ற? நிஜமாவா? சத்தியமா கேட்டுச்சா? எப்படி கேட்டுச்சு? ஏதாவது ரூம்ல படிச்சிருக்குமா இருக்கும். எனக்கு கேட்கலையா? இவங்க ஒரு பாச, எனக்கு கேட்கலையா? இல்ல, நான் உங்க கூட இருக்கோம்ல. வரும்ல. உனக்கு என்ன பார்த்த ஞாபகம் இருக்கா? நம்ம முத இவங்க வீட்டு தான் பொண்ணு பார்க்க போனோம். ஆனா இவங்க வீட்டுல யார பார்த்தோம்னு தான் தெரியல. உங்க அக்கா மாதிரியாவது இருக்காங்களா? அக்காவா? ஒருத்தி இருந்தா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, இன்னொருத்தி என்னோட இளையவதான். நான் படிக்கணும்னு அவளை தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் நான் தான் இருக்கேன். அப்போ என் அக்கா தான் இருக்குமோ? உங்க அக்காக்கு கல்யாணம் சொன்னாலாவது? அது 5 வருஷம் ஆயிட்டேன். அப்போ நான் யார பொண்ணு பார்க்க போனேன்? ஒருவேளை உனக்கு மாப்பிள்ளை தான் பார்த்தாங்களா? ஐயா, அந்த டாபிக்கே பேசாதீங்க. நானே அதுல தப்பிச்சு தான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, எப்பா எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் எப்படியாவது படிச்சா போதுன்னு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன். எத்தனை மாப்பிள்ளை வந்திருக்கோம்? அது கணக்குல எல்லாம் இருக்காது, நிறைய வந்துச்சு. உங்க ஊருக்கு தானே செம்பலிங்க கோட்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியலையே. ஆனா கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. எங்க அக்காவுக்கு நிறைய வந்துச்சுல்ல. ஓ, உங்க அக்காவுக்கா? நானும் அந்த ஊருக்கு வந்திருந்தேன், அதான் கேட்டேன். நீங்க எதுக்கு வந்திருந்தீங்க? சுத்தி பாக்கிறதுக்கு. எங்க ஊர்ல என்ன இருக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கிய? ஏதாவது தியாரமானு வந்தோம். இதுக்கு மேல முழிச்சிருக்க கூடாது. எனக்கு என்ன தூக்கம் வருது. ஆமாப்பா, நான் தூக்குவாது. தூங்குமா? ஹலோ, நீங்க அங்க தூங்குங்க. நான் தூங்குமான்னு கேட்டேன். தூங்கிதான் ஆகணும். என்ன எனக்கு மட்டும் சத்தம் கேக்கு? ஏதோ சத்தம் கேட்டுச்சுல. எனக்கு கேட்டுச்ச. என்ன சொல்றியா? எனக்கு எப்படி கேட்டுச்சு தெரியுமா? வியாய் கிடைக்கா பேசத்த கேட்டுச்சு, அதான் சொல்லி காட்டினேன். சரி சரி, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. தூங்குங்க தூங்குங்க. சரி, நீயும் தூங்கு. நான் தூங்குறேன். ஐயம்மா, ஐயவா, நம்ம தூங்குவா. எப்போ விடியும்னு இருக்கு. காலையிலே கதை திறந்துருவாங்கல்ல? காலையில திறந்துருவாங்க, தூங்கு. சரி, நீங்க தூங்கிட்டீங்களோ? இல்ல, சும்மாதான் படுத்திருக்கேன். முடிச்சிருக்கணும்ல. நீங்க போத்திட்டு கிடக்கறத பார்த்தா அசந்து தூங்கிடுவீ போலுக்க. நக்கலு தாராளமா வரும்போலுக்கு. இல்ல, சும்மா பேசுனேன். சும்மா பேசுனதே இப்படி. சரி சரி, பாரு, ஏகி வந்துடாம. இந்த வாயில நல்ல வார்த்தை வராதோ? ஏன்? இல்ல, நல்ல வார்த்தையா பேசணும். எப்பவும் இப்படி பேசக்கூடாது. எங்க பாட்டி சொல்லி கொடுத்திருக்கு. ஆகா, அந்த கிறுக்கு கிழவி, இதை நான் நம்பணும். ரெண்டு கலத்திட்டு ஐயா கிழவி. எங்க பாட்டி எப்படிலாம் சொல்லி கொடுப்பவ தெரியுமா? பெரியாள பார்த்தா மதிப்பா நடத்தணும், பெரியவங்களை கண்டா அப்படி நடக்கணும் அப்படின்னு பல வரலாற்று கதைகள்லாம் சொல்லி கொடுத்து எங்க பாட்டி எங்க எப்படி எல்லாம் வளர்ப்பாங்க தெரியுமா? தினமும் எங்க பாட்டி தான் எங்களுக்கு கதை சொல்லியே தூங்க வைக்கும். இன்னைக்கு என் கிரகம் இப்படி பியெல்லாம் பார்த்துட்டு தூங்க வேண்டியிருக்கு.
யாரு பேயி? கூட இருக்குதான். ஓ, இல்ல சொல்றேன், இந்த ரூம் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு அதான். உன் கேள்வியோட லட்சணம் எனக்கு தெரியும். என்ன பீல விடுதா? என் ரூம்ல எங்க அம்மா கூட வர முடியாது. இன்னைக்கு என் கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. சரி தூங்கு. தூங்குறேன். படுத்தது எனக்கு தூக்கமா வரப்போதே. படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற? எப்படியாவது படிச்சு முடிச்சு ஒரு பெரிய சிட்டிக்கு வேலைக்கு போகணும். அதான் என் ஆசை. பெரிய ஆசைதான். அழகா ஒரு கோட்டு ஒரு டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஆபீசரா அப்படி ஒரு பெரிய ஆபீஸ் ரூம்ல அடி கம்பீரமா இருக்கணும். அதுக்கு தானே இத்தனை போராட்டம். ஆனா நான் கண்டிப்பா பெரிய ஆபீசர் ஆயிடுவேன். நீங்க? நானாமா? நான் ரொம்ப ஏழப்பட்ட பையமா, அதனால அப்படி பிசினஸ் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ரொம்ப பாவப்பட்ட வீட்டு பையமா, அப்படி இந்த வைர கடை தங்க கடை அப்படின்னு வச்சு பொழைச்சுக்கிட வேண்டியதான். எருமை. ஏதோ ஏழைக்கு தந்த எள்ளூருண்ட. இது எப்படி சார்? தங்க கடை வைர கடை. ஏதோ ஏழைக்கு முடிஞ்சது. உன்ன மாதிரி பெரிய ஆபீசர்லாம் ஆக முடியாதுல்ல. ஏதோ இந்த ஏழைக்கு தந்த மாதிரி ஒரு வைர கடை தங்க கடை வச்சு பொழைச்சுக்கிட வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் மால்ல அதிகமா கிடக்குது, அதையும் அப்படி பாத்துக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்ட வேண்டியதான். அப்புறம் இந்த கல்யாண காட்சி எல்லாம் இனியா நமக்கு நோத்தி பிறக்க போறா? ஆல்ரெடி பிறந்திருப்போம்ல. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன் அப்படி? எங்க அம்மாக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம். நீங்க அம்மா பையனா? அம்மா செல்லம். அப்புறம் நீ? கல்யாணங்கிறதே என் வாழ்க்கையில கிடையாது. கல்யாணத்தை அடியோட வெறுத்துட்டேன். அப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐ அம் ஃப்ரீ கேர்ள். பார்க்கலாம். இது 2 வருஷம் கழிச்சு 2 புள்ளியோட வந்து நிக்கியான்னு பாப்போம். ஹலோ, உங்க வாயில நல்ல வார்த்தை வராதே. புள்ள குட்டியோட இருப்பேன்னு சொன்னேன், அது நல்ல வார்த்தை தானே? எனக்கு பிடிக்காத வார்த்தை. பார்க்கலாம். பாருங்க, அப்படி நான் ஒண்ணு இருக்க மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது. தூங்கு. போற வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, டேக்கிங் சீன் தூங்கிறாதா? சரி நீ தூங்கு. சரி. தூங்கிறாதடா. டிவியை சத்து பாப்போமா? தூங்கிட்டேன். பொம்பளை பிள்ளை வச்சுட்டு தூங்குற. தூங்கிறாதா? எல்லாரும் கொரட்டை விட்ட முணங்குதா? தேமொழி முடியாது.
பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உன் மனசே போச்சு நூலை போல உன்னோடம்பே ஆச்சு எடி காக்காச்சி இவ ரொம்ப பெரிய சூரிய ஒளி என்கிட்ட புசுக்குன்னு அப்படி சொல்லிட்ட இங்க பார் காலரை பத்தி மட்டும் பேசாத பேர் எனக்கு கோவம் வந்துரு சொல்லிவிட்ட சரி நான் கேட்டது நீ பதிலே சொல்லல நூலை போல உன்னோடம்பே ஆச்சு யாரிடத்தில் உன் மனசே போச்சு இல்ல என்ன பார்த்தா உனக்கு எகத்தாளமா தெரியுதானே கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க உனக்கு என்ன பார்த்தா எகத்தாளமா தெரியுதானே கேட்க ஏதோ அடிச்சு விட பிடிச்சிக்கிட்டு அப்படியே காலேஜ் பிக்கப் பண்ணி வந்திருக்கோம் நம்ம ஊர்லயே காலேஜ் தந்தது நம்ம மட்டும்தான் உனக்கு அது பொறுக்காத இப்போ நீ ஏதாவது என்ன தூக்கி குண்டதி போடணும் நம்ம வீட்ல எனக்கு கரெக்ட் பண்ணி வைக்கணும் இதென்ன உன் நோக்கம் சே என்னடி இப்படி புசுக்கிட்டு சொல்லிவிட்ட ஓ பிளான் அதனடி இங்க பார் உன் பாச்ச வலிக்காதே எப்படி உங்க வீட்ல இருந்து நீ வந்தியா தப்பிச்சு அப்படிதான் எங்க வீட்ல இருந்து நான் வந்திருக்கேன் காதலிக்கிறதுல அதுக்கு அப்புறம் தான் இருக்கு எடியா ஆதிரா அந்த பையோட 24 நேரம் கனவு உலகத்துல வாழ்ந்தால எனக்கென ஏற்கனவே பிறந்தவன் அவனோ இதயத்தை நூலு கட்டி இழுத்தவன் அவனோ காமெடி பீஸா இருக்கலாம் இவ்வளவு காமெடி பீஸாவா இருப்பா ஏன்டி ஆதிரா ஏன்டி உன பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னா ஏன் அழகுக்கும் ஏன் அறிவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கிடையாது ஒன்லி லவ் மேரேஜ் தான் கரெக்டா தாண்டி சொல்லுதா அறிவில்ல பத்தியா அதான் லவ் மேரேஜ் கரெக்டா சொன்ன இசை இல்லடி நீ கரெக்டா தான் சொன்ன ஓ அறிவுக்கு லவ் மேரேஜ் தான் செட் ஆகும் கரெக்டா தான் நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க ஏன் எனக்கு என்ன குறைச்ச சரி நீ வெள்ளக்காரி மாதிரி ரொம்ப அழகா தான் இருக்க ஆனா என்ன நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு உன் கலர் பிடிக்காது பாத்துக்க எப்ப பாரு காதலுக்கு தடை போடுறதே எனக்கு பொழப்பா போச்சு ஏன்டி கருப்பி ஆமா சொல்லு சோப்பி ஏன்டி ஏன் அழகுக்கும் ஏன் அறிவுக்கும் எனக்கு எத்த புருஷன் எங்கிட்ட இருப்பான் ஏன்டி அப்படி சொல்லக்கூடாது ஏன் அழகுக்கும் ஏன் அறிவுக்கும் ஏத்த காதலன் எங்க இருக்கான்னு சொல்லணும்டி நான் என் காதலனாலாம் பார்க்க மாட்டேன் என் கணவனாகத்தான் பார்ப்பேன் அடி இருமாடே உனக்கு காதல் பிடிக்காதுங்கிறதுக்காக ஏன்டி ஒருத்தரையுமே காதலிக்க விட மாட்டேங்க எனக்கு தமிழ் இங்கிலீஷ் எதுலையுமே பிடிக்காத ஒரே வார்த்தை காதலி அதான் ஏன் கேட்க காதலே பிடிக்காத ஒருத்தி கூட காதல் மட்டுமே பிடிச்ச நான் டிராவல் பண்ண வேண்டியிருக்கேன் அதே டிராவல் இல்ல டிராவல் அப்பா அடுத்த வருஷம் வேற குரூப் எடுத்துட்டு போயிடணும் சரி வீட்டு போமா சரி போவோம் நீ முதல்ல நீ கனவு உலகத்துல இருந்து வெளியில வாட்டி சரி வாங்க போவோம் இது தேன்மொழி சோ இசை யா ஒட்டி இது இசை சொல்லு டி அன்னைக்கு நம்ம காலேஜுக்கு டொனேஷன் கொடுத்ததே ஒரு எம்பி பையன் கொடுத்தாவல்ல எனக்கு தெரியலையா ஆமாட்டி அடி அன்னைக்கு நம்ம காலேஜுக்கு டொனேஷன் கொடுத்தாவலாட்டி சரிடி நான் கவனிக்கிறேன்டி நான் பார்த்தேன் மட்டி இப்போ எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் இல்லாம சொல்லுவேனா சொல்லு அவிய நம்ம முன்னாள் எம்எல்ஏ இருந்தார்ல இப்போ அவரு முதலமைச்சர் ஆயிட்டார்ல யாரு இது உனக்கு கூட தெரிஞ்சிருக்கும் முன்னாடி நீ ஒரு இடத்துல காலேஜ் படிச்ச தெரியுமா நம்ம ஊர்ல இருந்து தள்ளி ஆமா அவியலும் அந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்காவ தெரியுமா ஐயா டாக்குமெண்ட்ரி எடுத்து பார்த்தேன் அவியலும் நீ படிச்ச காலேஜ் தான் படிச்சிருக்காவ என்ன உன்னோட ஒரு 4 செட் மூத்தையில இருப்பவன்னு நினைக்கிறேன் என்ன பேரு அவிய பேரு மாணிக்கம்மா தெரியலையே இல்ல அவிய அந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்காவலாம் அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் இல்ல தெரியல அது சொல்ல வந்துட்டல அவிய இப்போ நம்ம ஏரியாக்கு தான் எம்எல்ஏ இருக்கா தெரியுமா எம்பி இப்ப அந்த கதை எதுக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க அவிய நம்ம ஊரையே மாத்த போறாவலாம் நம்ம காலேஜுக்கு பஸ்ஸுக்கு சங்கடப்பட்டு இருந்தோம்ல இப்ப 2-3 மினி பஸ் வர்றேன் அது அவிய விட்டதுதான் மாணிக்கம்மா இல்ல எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது பழசு எதுவுமே எனக்கு தெரியாது சரிடி நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி யார் தம்பி லவ் பண்ண போற உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்ல இப்படித்தான் லவ் பண்ணணும்னு ஒரு கொள்கை வச்சிருப்பல அது என்ன கொள்கைட்டி அது ரொம்ப சுவாரஸ்யமானது ரொம்ப சுவாரஸ்யமானது எங்கப்பா சொல்லு பாப்பா என்ன காதலிக்கிறவ அப்படி ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் ஹீரோ மாதிரி ரைட் அடுத்து ஏர்னா காரு இறங்குனா காரு சிங்கப்பூர்ல காப்பி மலேசியால டீ அப்படியே லண்டன்ல லஞ்ச்
கனவுல பயங்கரமா இருக்க. கனவு தானே, காணு காணு, காசா பணமா. அப்புறம் இதுக்கு பேர் காதல் மாதிரி தெரியல, டிமாண்ட் மாதிரி இருக்குது. அதேதான் அதேதான். நீ சொல்ல ஆதிரா. என்ன காதலிக்கிறவன் என்ன விழுந்து விழுந்து காதலிக்கணும். அப்போ இந்த ஃப்ளைட்ல போகணும், மலேசியால டீ, சிங்கப்பூர்ல காப்பிலாம் நடக்காத. கருப்பி கோடி கணக்கில் வச்சிருக்கவன் எதுக்கு உன் காலில் விழ போறான்? அப்ப நான் என் காலில் விழுறவன் நல்லவனா இருப்பான், வல்லவனா இருப்பான், அன்றாட வேலை பார்க்கறவனா இருப்பான். அன்றாட வேலை பார்க்கறவன வச்சு நான் என்ன பண்ணட்டும்? பார்த்தல ஒரு நேரத்துக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸ பார்த்தல. டேய் மினி பஸ் வந்துட்டு வாங்க போவோம். நான் சொல்ற வேலை ஒழுங்கா நடக்கல. எல்லா வேலையும் கரெக்டா தான் தம்பி நடந்துட்டு இருக்கு. மக்களால் தான் நான் வந்திருக்கேன். அதனால இந்த மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. இங்க போக்குவரத்துக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நாங்க இந்த சைடு எந்த டிப்போ இருக்குது? இங்க நம்ம பாவனாச டிப்போ ஒண்ணு இருக்குது. இந்த சைடு 40 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா நம்ம தெசவலையில ஒரு டெப்போ இருக்குது. 2 டிப்போலையும் பேசி பார்க்கலாம். இல்ல நான் ஆர்டர் போட்டேனே சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா 2 பஸ் இந்த ரூட்ல போட்டோம். 2 பஸ்ஸுங்கும் போது கணக்கு பரவாயில்ல, என்னோட நிவாரண தொழில தான் நான் தரேன். அப்புறம் இந்த இடத்துல எப்பவுமே பாதுகாப்புக்கு போலீஸ் நிக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்காங்களாம். பொண்ணுங்களும் ஆணுங்களும் படிக்கிறனால கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அதுக்கான ஏற்பாடு நீங்க பண்றீங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க சந்தோஷமாவும் போகணும், அதே நேரத்துல பாதுகாப்பாவும் போகணும். அதை உறுதிப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். தம்பி அப்பா பேச சொன்னாரு. அவரே அவர் வேலையை பார்க்கட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில நான் பாக்குறேன். தம்பி அப்பா என்ன சொல்ல போறாரு? கல்யாணம் எப்ப பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. கல்யாணம் பார்க்கலாம். என் மனசுல மத வாத்தி வந்தா அவளை நெருங்கி நின்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவ கொடுத்த அந்த பரிசமும் அவகிட்ட இருந்து வந்த அந்த வாசனையும் இன்னும் என்னை விட்டு போகல. வாழ்ந்த அவ கூட இல்லைன்னா இப்படி இருந்துருவேன். அவளை மாதிரி லட்சத்துல இல்ல, கோடியில கூட பார்க்க முடியாது. அவ பேச்சு என்ன, எங்க போனானே தெரியலையே. கண்டுபிடிப்பேன், சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். வாழ்ந்த அவ கூட தான். அவ என் உயிரில கலந்தவா, எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஒண்ணு நடந்தாது அவ கூட. ஓய் வாலு, எங்கடி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகுது. இன்னும் உன் பேச்சு உன் பார்வை என்னை விட்டு போகல. இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்க உன் கூட. தம்பி நான் உங்ககிட்ட கேட்டேனே, நம்ம சிதம்பரம் எம்பி பிள்ளைய. இல்ல இல்ல, எனக்கு யாரும் தேவையில்லை. நான் எப்போ சொல்றேன்னா அப்போ எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும். தம்பி குடும்பத்துக்கு ஒரு வாரிசு நீங்க. காலங்காலத்துல கல்யாணம் பண்ணணுமே, வயசு கடந்து போயிட்டு உங்களுக்கு. பரவாயில்ல, அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயமா என் கண்ணில் ஒரு நாள் படுவா. நானும் எவ்வளவு நேரம் தான் அழாத மாதிரியே நடிக்கிறது. அதாகணும் இதாகணும்னு கடைசியில் ஒரு ஆபீஸ்ல மாச சம்பளத்துக்கு ஆளாயிட்டேன்னு. எனக்குன்னே பாவிப்பையில எழுதி வச்சிருக்கானவள. படிக்கிற நேரத்துல ஒரு நாள் கூட நான் புக்கு தூக்குனதே கிடையாது. இப்ப அது சம்பந்தப்பட்ட வேலையில சேர்ந்திருக்கேன். ஒண்ணுமே தெரியல. யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா ஒரு பையனும் சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. நம்ம டவுட்டு கேட்டாலே மேலையும் கீழையும் பார்க்குவேன். எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியல. இதுக்குத்தான் படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்கணுங்கிறது. நம்ம கூட சுத்தினதெல்லாம் எங்க எப்படி இருக்கலோ தெரியல. நம்ம பாடே இப்படி இருக்குன்னா கூட சுத்தின கைப்புள்ளையில எப்படி இருக்கும்? அவ பாடம் திண்டாட்டமா தான் இருக்கும். மொத வேலை இந்தியாவுக்கு போகணும்ப்பா. இந்த வெளிநாடே வேண்டாம். அம்மா ஏதோ பெருசா கிடைச்ச மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். அம்மா இங்க பாடுற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு சோறு கூட ஒழுங்கா திங்க முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா. நாளான காசு கிடைச்சாலும் நம்ம ஊர் காசா இருந்தா போதும். ஒரு பக்கம் ஓடிடணும்ப்பா. மொத இட்லி தோசை கண்ணால பார்த்து எத்தனை நாள் ஆகுது. இந்த விக்கிர பையன் எப்படி இருப்பான்? இந்த இடத்துக்கு தேர்மொழி கிளம்பி இருப்பானோ? சீபா எப்படி இருப்பா? ஏன் அழுக்கிங்ஸ்ன்னு அவன் எங்க போனானே தெரியல. இருக்குதா காதலிச்ச. இனி போனா கூட அடையாளம் தெரியாத பொழுது 4 வருஷம் அங்கிட்ட ஆகுது. போச்சு, அவ்வளவுதான். இந்த வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். மொத வேலை இந்தியாவுக்கு போகணும்ப்பா. நீ போவது இருக்கட்டும், வெளிநாட்டு வர்றதுக்காக கடன் வாங்கினியா, அது யார் அடைப்பா?
அப்பா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிரு போலுக்க. ஏன் சாமி நீ எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு. அவ்வா கிங்ஸனுக்கு கல்யாணம் இருக்க கூடாது. எந்த புள்ளையும் பார்த்திருக்க கூடாது. நான் போய் கரம் பிடிக்கணும். ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஆசையா இருக்கு. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குள்ளமே, ஏம்மா தாய்க்குள்ளமே. நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவா. இங்க ஒரு ஆபீஸ்ல ராப்பகலாம் அடிமையா கிடக்கணும். ராணி போயில எங்க இருக்குன்னே தெரியலையே. என் கூட ஒட்டிக்கிட்டு அலைவா. எப்படி இப்ப நான் இல்லாம இருக்கா? நான் ஒரு நிமிஷம் காலேஜ்ல அவ கூட இல்லட்டா எச்சிப்பான்னு சுத்தி சுத்தி வருவா. 4 வருஷம் ஆகுது பையன் உள்ள குரல கேட்டு. எடி ராணி எங்கட்டி இருக்க? ஒருவேளை பையவுல ஹைஃபையா வாழ்ந்துட்டு இருக்கோ? அத்தான் பையவுல நம்ம மறந்துட்டாலோ? ஏண்டி ராணி நீ எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தாலும் பரவாயில்லட்டி ஒரே ஒரு வாட்டி எச்சிப்பான்னு கூப்பிட்டுட்டு இந்த ஆபீஸ்ல என்ன தத்து கொடுத்துட்டாங்கட்டு. ராப்பகலா பாடுபடுதே. ஆனாலும் சல்லி பிசாக்கு ப்ராஜெக்ட் கிடையாதுட்டு. எடி ராணி இந்த விக்ரம் பையன் கல்யாணம் பண்ணி 4-5 புள்ள குட்டிக்கு அப்பனா இருப்பான். அந்த தேன்மொழி போய் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சொன்ன மாதிரி கலெக்டரா இருக்குமோ? கிங்ஸ் என்னவா இருப்பான்? அந்த முகில் பையன் என்ன இருப்பான்? எதிரணியாவே இருந்தோம். கடைசியில தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டு பிரிஞ்சோம். எங்க எல்லாரும் எப்படி இருக்காவளோ தெரியல. என்னன்னாலும் சரி முதல்ல நம்ம ஊரை பார்க்க போனோம். இந்த பெங்களூரே நமக்கு வேண்டாம். சீக்கிரம் ஊரை பார்க்க ஓடி போயிடணும்ப்பா. இங்க பாரு லில்லி, இந்த வருஷத்துக்கான சிறந்த பிசினஸ் உமன்ங்கிற பட்டம் உனக்கு தான் வரணும். அந்த அவார்டு உனக்கு தான் கிடைக்கணும். நிச்சயமா மம்மி, இந்த வருஷம் சிறந்த பிசினஸ் உமன்ங்கிற அவார்டு எனக்கு மட்டும்தான். இப்ப இல்ல இனி வர எந்த காலத்துல என்ன அடிச்சுக்க யாரும் முடியாது. இப்பவும் எப்பவும் எப்பவுமே இந்த லில்லி மட்டும் தான் பட்டணத்து அரசாணி, பட்டணத்து ராணி, பிசினஸ்காரின் அரசி, மகா சக்கரவர்த்தி. உன்னை வெல்லதுக்கு எந்த ஆணும் சரி எந்த பெண்ணும் வரவே கூடாது. அதான் சொல்லிட்டேன். இப்போ உள்ள எப்பவுமே இந்த பிசினஸ் அரசி இவ மட்டும்தான், பிசினஸ்காரின் அரசி லில்லி. ஆனா இந்த வாட்டி நிறைய டெண்டர் வந்திருக்கு. நீ கண்ணும் கத்துமா தானே பாக்குற? மம்மி நான் முழு வீச்சா பிசினஸ் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்த காதலே கல்யாணம் எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சிருக்கேன். என்னடி கல்யாணம் லவ் அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் சும்மா டைம் பாஸ். உனக்கு தேவைன்னா இல்ல, எனக்குன்னு ஒருத்தன் இருக்கா. அவனை தவிர நான் வேற எவனையும் எடுத்து பார்க்க மாட்டேன். வெக்கத்தை விட்டு அவங்கிட்ட காதல பிச்சைய கேட்டேன். என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். எந்த வாயால என்ன வேண்டான்னு சொன்னானோ ஒத்தே வாயால லில்லி நீ எனக்கு வேணும்னு சொல்ல வைப்பேன். இந்த லில்லிக்கு தான் அந்த கிங்ஸின், அந்த கிங்ஸினுக்கு தான் இந்த லில்லி. அதை யாராலையும் மாத்த முடியாது. யார் அவன்? மம்மி நேரம் வரும்போது சொல்றேன். காதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பிசினஸ் பார்க்க பாரு. ஏன் நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாம தான் நான் வந்து போறேன்னா அந்த தப்பா நீ பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க டாடி என்னை எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணக்கூடாது சொல்லி தடை போட்டா தெரியுமா? அதனால தான் டைவர்ஸ் கொடுத்தேன். டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிசினஸ்ல ராணியா நான் மாறினேன். சோ அதனால சொல்றேன் உனக்கும் வேண்டானே. ஆனாலும் டாடி கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்குனீங்கல்ல. டாடி வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. ஆமா, கல்யாணத்தை மூலதனமா பயன்படுத்தினேன். அதுக்காக பாதி கல்யாணமே பண்ணேன். உங்க அப்பா கோடீஸ்வரங்கனாலதான். அதே மாதிரி நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சது. டைவர்ஸும் கொடுத்தேன், கிடைக்க வேண்டியதும் கிடைச்சது. ஆனா என் காதல் அப்படி இல்ல. உண்மையா வெறியா பயங்கரமா பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. வாழ்ந்தா அவன் கூட தான். இப்பல எப்பவுமே சரி அவன் எனக்கு மட்டும்தான். அவன் எனக்கு மட்டும்தான். அதுக்காக நான் பிசினஸ் தோத்து போயிட நினைக்காதீங்க. ஜெயிச்சு காட்டுவா இந்த லில்லி. கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுத, பொண்ணு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஊரா ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சாச்சு, ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வயசும் எகிரிக்கிட்டு போகுது. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதாவது முடிஞ்சிடணும். ராசா எங்கடா இருக்க? 4 வருஷம் ஆகுது அவன் கண்ண பார்த்தே. அப்பெல்லாம் லேசா போக மாட்டானே, எங்கதான் போயிருப்பான்? நானும் நினைக்காத நாள் இல்ல, தேடாத இடம் இல்ல. நானும் நெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேனே. லேட்டஸ்டா வந்து அத்தனை அப்டேட்லயும் அவனை தேடி பார்த்துட்டேன். அவன் ஊருக்கு போய் தேடி பார்த்தாலும் அவன் வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. எங்க தாண்டா போன? டேய், சின்ன வயசுல இருந்து ஒட்டிக்கிட்டே அலைஞ்ச, இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருக்கா? எங்கடா போன? ஒருவேளை கல்யாணம் புள்ள குட்டின்னு செட்டில் ஆயிட்டானோ? அதான் அவனுக்கு 17 வயசுல பொண்ணை பார்த்துட்டு அலைஞ்சாங்களே. ஒருவேளை பொண்ணட்டு பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கானோ? அவன் அப்படிலாம் வாழ்றவன் கிடையாத.
அவன் குணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவனுக்குள்ள உள்ள தூங்கிட்டு இருந்த குணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் அவன் சேட்டக்காரன், ஆனா அவன் உண்மையிலே வேட்டக்காரன். அவன் உண்மையான சீரோ என்னன்னு எனக்கு தானே தெரியும். அவன் லேசெல்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகம் அப்படி. அவன் சேட்டக்காரன்லாம் கிடையாது, வேட்டக்காரன். விரட்டி விரட்டி வேட்டையாடுற வேட்டக்காரன். எனக்கு காப்பாத்துடா. என்னடா உன்னை தொத்திக்கிட்டே வந்தோம்னா எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு தான்டா நான் வந்தேன். அப்படிதான்டா இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், ஒரு ஃபார்ம்ல போட சொன்னாங்கடா, போட்டேன்டா. மேனேஜர் வேலையை தூக்கிடுவேன்னு சொல்றாருடா. சரி சரி, நான் பேசிக்கிட்டேன் போ. ஏதோ ஒன்னு நம்பிதான்டா என் கதை ஓடுது. ஆனா எப்படிடா 2 பேரும் ஒன்னதான்டா படிச்சா, நீ மட்டும் எப்படிடா டாப்ல வந்த? டாப்ல வந்தேன். அவள் ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி என்ன பஞ்சரிக்காதா, அதுக்குதான் இத்தனை போஸ்டிங். நான் மட்டும் அவ பொண்ணை கட்ட மாட்டேன்னு சொன்னேன். டேய், நீதான் வெளியில பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிய. எங்க போல பேர் கூட ஊர் சுத்திட்டு இதா அவளை என் தலையில கட்ட பாக்காரு. நான் அவ கூட கட்டிக்கிட்டு காலத்துக்கு இந்த ஆபீஸ சிங்க அடிக்க சொல்லியோ. டேய், கிங்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான்டா இந்த ஆபீஸ். அப்புறம் ஐயா பாரு, பொலி ஒரு வேட்டை கார வரதா பாத்துன்னு ஐயா எஸ்கேப் ஆயிருவேன். டேய், வேட்டை எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டா. அவ பல பேர் கூட சுத்திட்டு இருப்பா, என் தலையில கட்ட பாப்பாரு, நான் கட்டுவேணும். எனக்கு எங்க வீட்டுல பாக்குற பொண்ணுதான்ப்பா. டேய், அப்ப அது வேற ஒப்பெத்திக்கிட்டு தான் இருக்கியாடா. டேய், நான் மருமங்கிற போஸ்டிங்ல இருக்க போய் தான் நீ இன்னும் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. மறந்துடாத, போட்டுக்கிட்டு கொடுத்தாத. போட்டு கொடுத்துட்டு நான் என்ன இந்த பாம்பே ஊர்ல சிங்கி அடிக்க முடியும்? டேய், நம்ம ஊருக்கே போயிருவோம்டா. நல்லவே இல்லடா. டேய், நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேனா? நீ இதுக்கு அங்கிருந்து பார்த்து வந்து இங்க மாட்டிக்கிட்ட? எல்லாம் எங்க அம்மா பார்த்தா பார்வதான்டா. அவன் அடிச்சோட அப்படியே பின்பற்றிப்போ உன்னை அப்படியே கரையத்தி விடுவான்னு சொன்னாவ. அதான்டா, நம்ம ஊர்ல இருந்துட்டு நான் இங்க வந்துட்டேன். பைனி குடிச்சுக்கிட்டு ஓனம் அடிச்சுக்கிட்டு கிணத்துல குடிச்சுக்கிட்டு நான் வாட்டில ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி ஏசி ரூமுங்க பேர்ல என்னை இப்படி அடிச்சு போட்டீங்களாடா. இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, நான் எப்படி கிங்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் பாரு, நம்ம 2 பேரும் எஸ்கேப். டேய், நம்ம கூட படிச்ச பிள்ளைகளுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் இருக்கலாம்டா. வருஷம் 2வது இன்னும் மட்டும் கல்யாணம் முடிக்காம வச்சிருக்காளுங்க. உன் ஆளு ராணிக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 2 புள்ள இருக்க போகுது. அதை ஏன்டா அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க? ஏதோ சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் கேட்டியா? இல்ல, சொன்னேன்டா. செவா என்ன அவனும் கல்யாணம் பண்ணிருப்பா, எது 2 பிள்ளைகள் இருக்கும். டேய், அந்த எதிரணி அதான் கடைசி நேரத்துல எல்லாரும் ஐக்கியம் ஆயிட்டமே. வருஷம் முழுக்க பகையாவே இருந்துட்டு காலேஜ் பிரித அன்னைக்கு ஒன்னானோம். அந்த சம்பவத்தை மறக்க முடியுமாடா? என்னடா நம்ம எல்லாரும் அப்படி போய் மாட்டணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கரஸ்பாண்ட் மகன் தான். அவன் பார்த்தா பார்வை அன்னைக்கு எல்லாரும் போய் சிக்கிட்டான். அன்னைக்கு மட்டும் ஒழுங்கா முடிச்சு காலேஜ் விட்டு வெளில வந்திருந்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் எங்கெங்க இருக்க அட்ரஸ் கிடைச்சிருக்கும். வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கும். வெளியில சொன்னா வெக்க கேடு. டேய், அந்த கரஸ்பாண்ட் பையன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான். கூட இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான் பாத்தியா? அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவ அப்பா இன்னுமாடா உள்ள வச்சிருக்காரு, இன்னத்துக்கு அடிச்சு துரத்திருக்க மாட்டாரு. கண்ணா என்னோட அட்டை எப்படி, மைனா என்னோட அட்டை எப்படி. நான் போக்கிரி ராஜா, போதுமே ராஜா. அப்ப வாராரு. நான் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். குட் மார்னிங் டாடி. ட்ரிங்க் கையில இருந்திருக்க. டாடி, சாரி டாடி. திருந்த போறதே இல்ல நீலா. என்னமோ நீங்க திருந்தின மாதிரி சொல்லுதீங்க. ஒரே ஒரு காலேஜ்ல ஓபன் பண்ணீங்க, இப்போ ஊருக்குள்ள 10 காலேஜ் நம்ம காலேஜ் தான். என்ன நேர்மையாவோ போனீங்க? என்னமோ நீங்க திருந்தமா சொல்றீங்க. அப்படி பார்த்தா நான் மட்டும் தான் யோக்கியமானவன். அன்னைக்கும் ஒரே ஹோட்டலு, இன்னைக்கும் இந்த ஒரே ஹோட்டல் தான். நான் எப்பவும் நேர்மையானவன் தான். துப்பு இல்லாத பைய பேச்ச பாரு. துப்பு இல்லதான் உங்களை மாதிரி கொள்ளை எதுவும் செய்ய தெரியாத துப்பு கட்டவன். அதான் ஒரு ஹோட்டலோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ராத்திரி என்ன பொண்ணுங்களை கூட்டு வச்சு கும்மி அடிக்க வேண்டியது. ஓ, அதுக்கு தான் இந்த கிளப் வச்சிருக்கா. மனசம் வாழணும்ல டாடி. பொண்ணு மாது சூது, இதுதான் வாழ்க்கை. கேடு கட்ட உதாரணம். நீ எங்க உருப்பட போற? நீங்க ரொம்ப வைக்கவாங்க, போற இடத்துல வைக்கல. ஆமாடா, நான் வச்சிருக்கேன். சம்பாத்தியம் பண்ற, செலவழிக்கிற அளவுக்கு என்கிட்ட சம்பாத்தியம் இருக்குது. நீ ஏடா வச்சிருக்க?
நான் சம்பாத்தியம் பண்ற அப்பாவே வச்சிருக்க, அவரு எனக்கு அப்பாவே. பொண்ணு என்ன பண்ண எனக்கு தெரியல. ஏன் இது உங்க கடைக்குட்டி புள்ள, வேட்டைக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ உருப்பட மாட்டடா. சரிடா, கடைசி ஒரு அத்தை கேட்கறேன். உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க, அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா வாழ்வியா? ஒரே ஒரு ராத்திரி. நான் ஒப்படா. நீங்க கேட்கல, ஆமா சொன்னேன். ஒரே ஒரு ராத்திரி தான், அப்புறம் வேற பொண்ணு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு போதும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்படியாவது உன்னை மாத்தது கோத்தி வருவா, நீ மாறுவேன்னு நினைச்சேன். நீ தினமும் பாக்குற ஒரு பொண்ணு இல்ல, உன் பொண்டாட்டியும் பாக்குற, நீ திருந்த மாட்ட. பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை இப்போ உனக்கு நல்லதா இருக்கும். என்ன ரத்த சூடா இருக்குல்ல, ரத்த சூடுனதுக்கு அப்புறம் பாரு. அத நீங்க சின்ன வீடு வச்சுட்டீங்களோ? ஆமா வச்சிருக்கேன்டா, எனக்கு தேவை. நான் வச்ச குத்தம், நீங்க வச்சா நியாயம். உங்க அம்மா இறந்து போனா இன்னொத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தேவை, என்ன அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை. அதுவும் என் பயில கிட்ட சம்மதம் கேட்டுட்டு கொன்ன மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். விடுங்க டாடி, நீங்க பொண்ண நியாயம், நான் பொண்ண தப்பு. விடுங்க விடுங்க. டேய், மத்தவங்க கிட்ட வளர்த்த என் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கடா. என்கிட்ட ஒன்னே ஒண்ணு நல்லபடியா வளர்க்கேன்னு சொல்லி வாங்கிட்டு நீ இப்படி ஆயிட்டங்கிறது எனக்கு தாண்டா குட்டி உணர்ச்சியா இருக்கு. டே ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன்டா, அவ உன்னை நல்லா பாத்துக்குவாடா. அவ கூட நீ சந்தோஷமா வாழுடா. உனக்கு தேவை பொண்ணு தானே, அவன் நல்லா இருப்பாடா, சொன்னா கேளு. வேண்டாம் டாடி. உனக்குன்னு ஒருத்தி வந்தா பொறுப்பு, உழைக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சொன்னா கேளு. பாரு, ஒரு இடத்துல ஒரு நல்ல பொண்ணு இருக்கான், நான் பாக்கட்டா? நீ நடந்தெல்லாம் மறந்துடா, இனியாவது நல்ல வாழ்க்கை வாழுடா. சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு அழகா இருக்கணும். அப்பனாதான் என்னால அவளை ஏறெடுத்தே பார்க்க முடியும். நிச்சயமா அழகான பொண்ணு தாண்டா பார்ப்பேன். அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனால அது தேன்மொழி, அவளே மாதிரி இருக்கணும். நீ போட்ட வேலை இருக்க பாரு, இங்க பாரு, அதெல்லாம் மறந்துரு, அதை மறந்துரு. அவளை இப்ப எப்பவுமே என்னால மறக்க முடியாது. உனக்கு பொண்ணு பார்க்க போறேன், அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு வாழதுக்கு வழியா பாரு. என் வாழ்க்கைய தலைகைய போட்டுட்டு போயிட்டா. ஹாய், நான் பெரிய ஸ்டார். ஹாய், குயிலின் பாட்டு சித்ரா, எல்லோரும் என்னை மன்னியுங்கள். லா 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 லா, ஓ லா 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 லா. சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. எப்படி இருந்த ஒரு சின்ன மாடல் ட்ரெஸ் கூட போட மாட்டேன். ஆனா இன்னைக்கு மாடல் ட்ரெஸ் போடுற ஒரு ஆக்டர், மாடல் கேர்ள். காலை எப்படி எல்லாம் வேகமா உருண்டோடிட்டேன். ஒரு சின்ன மேக்கப் கூட போடாம கிங்ஸ்லின் ஆம்பளை பையன் மாதிரி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு அலைவேன். அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையே கிடையாது, ஆம்பளை பிள்ளைன்னு. அவங்க இப்ப என்ன பார்க்கணும். வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமா போகுது. ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுது. வெறும் 4 வருஷம், இந்த 4 வருஷத்துல எவ்வளோ மாற்றங்கள். கிங்ஸ்லின், இந்த உலகத்திலே நான் நம்பின ஆம்பளை நீ மட்டும்தான். ஆனா உண்மையிலே உன் இடத்த வேற யாராலையும் நிரப்பவே முடியாது. இங்கெல்லாம் இது ஆண் கூட்டமே இல்லடா, இவங்கெல்லாம் பேய் கூட்டம். போட்டிருக்க ஆட கொஞ்சமாவது விலகாதான்னு பாக்குறேன் கூட்டம். நீ ஒருத்தனா ஜென்டில்மேன்,